என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா? தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும். ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களின் கண்ணெதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா, மாயை, விதி. இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கும் குழந்தையே. ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள், அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரவர் சிந்தனை என யுத்தகலத்தின் பரிமாணங்கள். இங்கு உனக்கு போராடும் யூகம், அவற்றின் வழிமுறைகள் சற்று மாறும். பழகிய அன்பு முகங்கள், பழகிய விரோத முகங்கள் என நிறைய தோற்றத்தின் பரிமாண முகங்கள். அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பம். என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், கால நேரம் என்பது நமக்கு நிர்ணயிக்கும் தீர்மானங்கள். உனக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் அதன் பிறகு அது மற்றவர் வாழ்விலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போலவே தான் மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நேரம். உனக்கான நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும். அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் ஒரு படி கீழுள்ள நேரம் இருக்கும். பிறகு நீயும் மேல்படியில் நிற்பார். அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்விலும் ஈடேறும் குழந்தையே. வாழ்க்கை என்பது சக்கரம். எந்த இடம், எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மேல் என்றால் இன்னொன்று கீழ் நோக்கித்தான். இதுதான் நியதி. இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயம் நீயும் நற்சிந்தனைகளில் செழித்து வாழ்வாய். நிறைய யோசிக்காதே. எது உனக்கு மகிழ்ச்சி தருகின்றதோ அதை மட்டும் செய் குழந்தையே. மோசமான பக்கங்களை வாசித்தவுடன் புத்தகத்தை மூடிவிடாதே. பக்கத்தை திருப்பிக் கொண்டே வா. புதியதொரு தொடக்கம் உனக்காக காத்திருக்கின்றது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் பொழுதெல்லாம் உன்னை தூக்கி முன்னேற்றி செல்வார்கள். உன்னை நீ நண்பனாக்கிக்கொள். உன் நண்பன் உனக்கு எதிரியானாலும் ஆறுதல் சொல்ல உனக்குள் ஒருவன் இருப்பான். மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை. ஆனால் இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள். இதுவே மனிதனின் மனம். உயிரும் நம்பிக்கையும் ஒன்றுதான். ஒருமுறை பிரிந்தால் அதுவே கடைசி. தவறு என்றாலும் நேர்பட கூறிவிடு. புறங்கூறுதல் நம்பிக்கை துரோகத்தின் முதற்கட்டம். மனதில் எழும் எண்ணங்களை கவனித்து அங்கேயே திருத்தினால் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். குழப்பமான சூழ்நிலையில் இருந்து விரைவில் நீ வெளியே வருவாய். இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு. உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் தான் அதிகம் குழந்தையே. அன்பு குழந்தையே, எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதை மதிப்பு மிக்கதாகும். கடிகாரம் சொன்னது ஓடுவது நான் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் தான் என்று. வாழ்க்கை சொன்னது வாழும்போதே என்னை அனுபவித்து வாழ்ந்து விடு என்று. அனுபவம் சொன்னது என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டும் என்று. வழி சொன்னது என்னிடம் இருந்து பெறுகின்றார் எதையும் தாங்கும் தன்னம்பிக்கையே என்று. தன்னம்பிக்கை சொன்னதாம் வருந்தாதே, நீ எதை இழந்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று. எல்லா தத்துவங்களும் இளமையிலேயே வாசிக்க கிடைக்கிறது. ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கின்றது. மனதின் மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஆசை ஒன்றே காரணம் குழந்தையே. இலக்குகளை குறிவை, இல்லையெனில் கேள்விக்குறி ஆகிவிடும் வாழ்க்கை. நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள். எதிர்காலம் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும். வீசுகின்ற வாசனையை பொறுத்துத்தான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துத்தான் மனிதர்களும் மதிக்கப்படுகின்றார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரும். விரைந்து வா, நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். எனது தர்பாரில் என் பிள்ளையை காண நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்றாவது என்னை பார்க்க வருவாயா குழந்தையே? கலங்காதே குழந்தாய். இனி உன் வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் மறைந்து
மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வாய். இருப்பது ஒரு வாழ்க்கை. நாம் ஏன் ஒரே இடத்தில் குப்பையைப் போல் கிடக்க வேண்டும்? எங்கே ஏமாற்றம் கிடைத்ததோ, எங்கே நம்மை ஏளனமாக நினைத்தார்களோ, அங்கே இருந்து அமைதியாக நகர்ந்து கொள்வதே சிறப்பு. எதை நினைத்தும் வருந்தி உடலையும் மனதையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள். இதயம் துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் துடிப்பது நின்ற பின் எல்லோரும் துடிப்பார்கள். அதுதான் வாழ்க்கை குழந்தையே. வயதுக்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை கொடுத்து செல்கின்றது இந்த வாழ்க்கை. இளமையில் உன் சேமிப்பு மட்டுமே முதுமையில் உனக்கு கை கொடுக்கும். அடுத்தவர் கையை நம்பி வாழும் வாழ்க்கை நரகம் குழந்தையே. குத்தும் ஊசியிடம் எல்லாம் வாதாடிக் கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும். வெட்டும் கத்திரிக்கோலில் எல்லாம் வாதாடிக் கொண்டிருந்தால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்துவிடும். சில காயங்கள் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆடை போலவே தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது குழந்தையே. உன்னை முட்டாள் என்று யாராவது கூறினால் நீ வருத்தப்படாதே. முட்டாள் ஏமாறுவானே தவிர யாரையும் ஏமாற்ற மாட்டான் என்று அவர்களிடம் சொல் குழந்தையே. நம்மளை மதிக்காத எவனையும் நீயும் மதிக்க தேவையில்லை. அது யாராக இருந்தாலும் சரி. அவமானப்படுகிற போது ஒரு அவதாரம் எடு. வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. புண்படுகிற போது புன்னகை செய். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையால் பதில் சொல்லாதே. வாழ்ந்து காட்டு குழந்தையே. நாமும் குறையும் ஒன்றுதான். பல நேரங்களில் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள், இல்லை என்றால் ஒரு ஓரமாக தூக்கி வைப்பார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். உன்னால் முடியாது என்று ஒருவன் சொல்கின்றான் என்றால் அவன் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கின்றான் என்று அர்த்தம். எதற்காகவும் அவசரப்படாதே. நேரம் வரும்போது உனக்கானது அனைத்தும் தானாகவே நடந்தேறும். ஒருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தா அந்த உறவை விட இந்த உலகத்தில் பெரிய உறவு ஏதும் இல்லை. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்திரு. வீசியவர்களை அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு மரியாதை என்பது பெற்றோரிடத்தில் தலைகுனிந்து வணங்குவதில் மட்டுமில்லை, அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வதில் தான் இருக்கின்றது. என் தங்கமே, தன்மானத்தை தூண்டும் நிலை வந்தாலும் யாரையும் இடித்திருந்து பேசுவதில் தவறேதும் இல்லை குழந்தையே. இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது. என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும். பிறருக்கு கொடுக்க பணம் இல்லை என்பதற்காக வருந்தாதே. பிறரை கெடுக்கும் குணம் உன்னிடம் இல்லை என்பதா நீயும் குணத்தால் கோடீஸ்வரன் தான் குழந்தையே. உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இரு. ஏனென்றால் உன் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்களே என்பதை புரிந்து கொள். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். உன் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாக என் துணை உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. வாழ்க்கையில் வழிகளும் உண்டு, வழிகளும் உண்டு. எனவே துணிந்து முன்னேறு. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை. அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை. சிலர் மேல் நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை ஏமாளி ஆக்குகின்றது. மன நிம்மதிக்காகத்தான் உறவுகளை ஆண்டவன் படைத்தான். ஆனால் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே அந்த உறவுகளாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த காலத்தில். எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் என்பதே. தகுதிக்கு மீறிய ஆசைப்படக்கூடாது. உண்மைத்தான். ஆனால் ஒருவருடைய தகுதி என்னவென்று அடுத்தவர் முடிவு செய்யக்கூடாது. அதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். யார் உனக்கு உதவுகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கின்றார்களோ அவர்களை வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. அன்பை மட்டுமல்ல, கோபத்தை கூட அதற்கான தகுதி இல்லாதவர்களிடம் காட்டிவிடாதே. அது வீண் என்பதை புரிந்து கொள். சில இழப்புக்களை மனதால் தாங்க முடியும், சில இழப்புக்களை காலத்தால் மட்டுமே தாங்க முடியும். உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைகளை நானே உன் கனவின் மூலம் தெரிவிப்பேன். நீ என் மீது முழு மனதோடு இருந்தால் நான் உன்னை அவர்கள் முன் எப்படி நிறுத்துவேன் என்று மட்டும் பார். என் வார்த்தையை நான் மீறியதில்லை. உன் வாழ்க்கையில் நான் உன் கனவில் காட்டிய செயலை
நிறைவேற்றிய பிறகு நீ பல பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கப் போகின்றாய் என்பதை மட்டும் நினைவில் கொள். நீ எதற்கும் கலங்காதே குழந்தையே. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீ தலை நிமிர்ந்து வாழும்படி நான் செய்வேன். இன்றோடு உன் கஷ்ட காலம் முடிந்தது. இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். வெற்றிகள் உன்னை வந்தடையும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவதென்பது சாத்தியமே இல்லை. உள்ளே வாங்கும் மூச்சுக்காற்றை கூட மீண்டும் வெளியே விட்டால்தான் உயிர் வாழ முடியும். உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு. தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். காலமும் கடலலையும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. முயற்சியை எப்போதும் கைவிட்டு விடாதே. இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம், நாளைய நாள் மிக கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளைய மறுநாள் உன் வாழ்க்கையை மாற்றும் புதியதொரு விடியலாக கூட மாறும். உனக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது. நம்பிக்கையுடன் கேள். என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை குழந்தையே. முடிவில்லா பாதை, திடீர் திடீர் திருப்பங்கள், எதிர்பாராத இழப்புகள், எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் நேரம். இருப்பது பிடிக்காமல் சிலர், பிடித்தது இல்லாமல் பலர். இதுதான் இன்றைய வாழ்க்கை நிலை. உண்மையான அன்புக்கு முகங்கள் தேவையில்லை, முகவரியும் தேவையில்லை. நம்மை நினைக்கும் உண்மையான நினைவுகள் மட்டுமே போதும். திருத்தவே மனமில்லாமல் தவறு மேல் தவறு செய்பவன் வருந்தவே நேரமில்லாமல் விளைவுகளை நிச்சயமாக அனுபவிப்பான். செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றித்தான் குழந்தையே. ஒருவரின் தேவை எறிந்து அவர் கேட்காமலே நீ உதவி செய்வாய் என்றால் நீயும் கடவுள்தான். எல்லாம் போய்விட்டது என்று கவலைப்படாதே. உன்னிடம் எவராலும் வெல்ல முடியாத உள்ளம் என்று ஒன்று உள்ளது. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து கலங்காதே. உன்னுடைய நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். என் வைரமே, எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். என் ஆசி உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும். உன்னால் என் பூஜைகளை செய்ய முடியவில்லை என்றால் என்ன? என்னை மனதார நினைத்துக்கொள். உனக்கானவை அனைத்தும் விரைவில் உன்னை வந்தடையும் குழந்தையே. காலை எழுந்ததும் சாயி சாயி என என்னை நினைத்து அழைத்தால் அந்த நாளை நான் இனிமையாக்குவேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.